நேயர்களுக்கு வணக்கம். கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொல்வார், இன்னும் நான் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அவங்களால டீமை விட்டு கொடுக்கவும் முடியல, கோவத்தை கொட்டவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்சை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மேட்ச் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். தூக்கம் வந்துச்சா? தூங்கி தானே ஆகணும். கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது. தூங்கி தான் ஆகணும். அடுத்த நாள் நம்ம ஓடணும், மக்கள் ஓடணும். அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக அந்த மேட்சை பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு துன்பம், துயரம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், வார்த்தையை சொல்லுங்கள், அது எல்லாருக்குமே இருக்கும். நிறைய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அழுதுருப்பாங்க. சின்ன பசங்க வெளியில் கண்ணீர் விட்டு அழலாம், பெரியவங்க வந்து மனசுக்குள்ளே அழுதுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தருணம் தான் இந்த மேட்ச் நான் சொல்லுவேன். ரஹானே சொல்கிறாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து 170+ விக்கெட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிஎஸ்கேல அப்படி என்ன தான் பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். மைனூட்டாக நோட் பண்ணி சொல்லணும், 120+ விக்கெட்டில் நீங்கள் வந்து பவர் பிளேயில் 30 ரன் 40 ரன் அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னதுன்னா, சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லை. சரிங்களா? இது கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சிஎஸ்கே கல்ச்சர்லேயே நடக்காத ஒரு விஷயம். அதாவது இந்த 6 போட்டிகளில் எவ்வளவு பேட்ஸ்மேன் காம்பினேஷன் மாற்றிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சரே ஃபஸ்ட்டு நடக்கவே இல்லை. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஓப்பனர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ருத்துராஜும் ரவீந்திர ஜடேஜான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, ருத்துராஜ் இந்த மேட்ச் காயம் காரணமாக விளையாடலை. ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடியே ருத்துராஜும் உங்களுக்கு ராகுல் திரிபாத்தியும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ருத்துராஜ் வந்து ஓப்பன் பண்ணல, எப்போவுமே 1-down வந்து தான் விளையாடிட்டு இருக்காரு. ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ராஜன் ரவீந்திரா மட்டும்தான் வந்து இருந்திருக்காரு. அவரோட ராகுல் திரிபாத்தி, அவரோட டெவான் கான்வே, இந்த காம்பினேஷன் வந்திருக்கு. 1 down ருத்துராஜ் இல்லை, திருப்பியும் திரிபாத்தியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திரிபாத்தியை வந்து பேக்கப் பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க டீமு. அவர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு பிளேயர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஈடு கொடுத்து அவர் விளையாடலை. அது லெட்ஸ் அக்செப்ட் தட் பர்டிகுலர் ஃபேக்ட். சரிங்களா? அவருக்கு பார்க்கும்போதே தெரியுது கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கார். இந்த லோனஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கேமில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்கணும்? அதாவது வந்து திரிபாத்தி வந்து ஒரு மோசமான பிளேயர்னு கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்துருக்கோம். அவர் மற்ற அணிகளுக்கு விளையாடி இருக்காரு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால தான் அவரை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு மோசமாக விளையாடணுங்கிறது தான் எல்லாரோட கேள்வி. ஏன் கேள்வி என்னென்னா, அவரால் அந்த அளவு குடிமை ஆட முடியல. அந்த அளவுக்கு அவர் வந்து மோசமான ஒரு பிளேயராக இருக்கார் கிடையாது. அந்த மைண்டு பாசிட்டிவிட்டி வந்துருச்சுன்னா பரவாயில்ல, போன மேட்ச் நான் அடிக்கலை, ஓகேங்களா, அதை விட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ் கேம், இன்னியோட கேமை நான் ஆடுறேன். ஆனால் இந்த கேமில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 ரன்னு 21 பால் 22 பால் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ ஸ்டார்ட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிறீங்கன்னாக்கா அது வேறு விஷயம். ஸ்டார்ட்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அவுட் ஆகக்கூடாது. அவ்வளோ பால்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. பேட்டில் படவே இல்லை சார். அவர் படலை. இப்போ வெயிட் பண்ணி சிங்கிள்ஸ் ஆடலாம்ல. ஏன் சிங்கிள்ஸ் ஆடலை? ஏன் அடிக்க தான் போகணுமா? நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எவ்வளோ தெரியுமா இந்த மேட்ச்சில்? 61. 30,500 மரம். ஆமாம். ஸோ இந்த மரம் வளர்ப்போம் இப்போ அதனால தானே வந்து ட்ரோல் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. வளர்ப்போம் அப்படின்னு தானே வந்து சிஎஸ்கே சொல்கிறாங்க. அது ஒரு சைடில் விடுங்க. பட் 61 பால் டாட் பால் ஆடுறதுக்கான விக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? இப்போ 61 பால் விட்டுருங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு 30 பால் 30 சிங்கிள் எடுத்திருந்தாங்கன்னா ஸ்கோர் என்ன வந்திருக்கும்? இன்னொரு ஒரு 30 ரன் வந்திருக்குமா எக்ஸ்ட்ராவா? நான் அவ்வளோதானே நான் வந்து சொல்ல. ஸோ 136 ஏதாவது வச்சு ஒரு போலிங் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த 100 ரன்னு நம்ம தொடர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் அடுத்த 30 பால் நான் 30 ரன் தான் சொன்னேன். இதில் வந்து ஒரு பவுண்ட்ரி கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம், 2s and 3s ஓடலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த அட்டெம்ப்டே பண்ணலை, இன்டென்ட்டே இல்லை. போனானாக்கா நான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் டிஃபென்ஸ் வைப்பேன், இல்லை பால் வந்து பின்னாடி போகும். நேற்று நோட் பண்ணிக்கலான்னு தெரியல, அவங்க ஃபீல்டர்ஸ் அதிகமாக சேஞ்ச் பண்ண மாதிரியே தெரியல. ஒரே ஒரு ஃபீல்டர் நம்ம ஊரில் விளையாடுவோம்ல, ஒரு 11 பேர் அங்கங்கே நிற்பாங்க, அங்கேயே தான் அந்த மேட்ச் ஃபுல்லாக நிற்பாங்க. அந்த மாதிரி தான் நேற்று கேகேஆர் பிளேயர்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு வந்து இதுவே போதும் அப்படின்ற மாதிரி. அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்ச்லாம் விட்டாங்க. இப்போ விஜய் சங்கர் தான் வந்து டாப் ஸ்கோரர். விஜய் சங்கரும் வந்து 2வது பால் ஆடினாரு, சுல்னர்ன்னு நினைக்கிறேன், ஒரு கேட்ச் விட்டாங்க.
விஜய் சங்கர் 20, 30, 40 அடிக்கிறது காரணமே ஒவ்வொரு மேட்ச்சுமே 2-3 கேட்ச் விடுறதுனால தான். இல்லாட்டி அந்த ஸ்கோருமே வந்திருக்காது. சரிங்களா? ஸோ இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்ச் விடுறது விட்டுருங்க. விஜய் சங்கர் எல்லாருமே சொல்லலாம் இருக்கலே விஜய் சங்கர் தான் நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சைடில் வச்சுட்டு கேமை பார்க்கும்போது அவரும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பாதி நல்லா விளாடல, ஹூடா நல்லா விளாடல, விஜய் சங்கர் இப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை டார்கெட் பண்ணுறத தாண்டி டாப் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. ரச்சின், கான்வே 4 ஓவர் ஆடி வந்து பவர் பிளேயில் ஆடி 30 ரன் அடிக்கிறீங்க. லாஸ்ட் மேட்சஸும் அப்படி தான் நடந்தது. பவர் பிளேயில் வந்து 40 ரனோ 50 ரனோ தான் வந்தது. எல்லா டீமும் பவர் பிளேயில் 100 ரன் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து 40-50க்கே திணறிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் பிளேயர்ஸ் யார் வராங்க. அதாவது வந்து இப்போ ஒரு சுனில் நரேன் அங்கே ஒன்று ஆடுறாரு. சரிங்களா? நான் திருப்பி பிரியன் ஷாரியா மாதிரி ஒரு புது முகத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி மற்ற டீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபில் சால்ட் ஒன்று இருக்கார், ஒரு ஓப்பனராக ஒன்று இருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மும்பை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயன் ரிக்கில்டன் இருக்கார். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தா அக்ரெசிவ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். சரிங்களா? ஒரு ஓப்பனிங்கில் இருக்கும்போது ஒரு அக்ரெசிவாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நமக்கு தேவை. இவங்க 2 பேருமே ரன் அக்யூமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நின்று பொறுமையாக வர பாலை ஆடி லாங் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இவங்க 2 பேரும். சரிங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் அங்கே தான் வந்து ஒரு மாற்றம் பெருசாக நடைபெற்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் தான். ரித்து வந்து ஓப்பனிங் ஆடும்போது அவரால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அவருக்கு ஆல் ரவுண்ட் த கிரவுண்ட் வந்து ஷாட்ஸ் இருக்குது. டைமிங் சூப்பராக பண்ணுவார், நல்லா ஆடுவார். அவரும் டெவான் கான்வே ஆடும்போது அது வேறு மாதிரி இது இருந்தது. ப்ரெஷர் டெவான் கான்வேயோட ப்ரெஷரை பாதிக்கு மேலே இவர் எடுத்துப்பார். ஏன் 1 டவுன் வந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே இன்னும் புரியல. ரித்து இருந்தாருன்னா அந்த ஸ்டார்ட்டே வந்து உங்களுக்கு 4 ஓவர் 40 ஈஸியாக வந்திருக்கும். அந்த மாதிரி தான் முன்னாடி ஆடி காட்டியிருக்காரு. கரெக்டுங்களா? ஏன் ரித்து ஓப்பனிங் வரல? இது நேஷனல் டீமுக்கு போகிற அந்த ஐடியா தான் எல்லாருமே பேசுகிறாங்க. நேஷனல் டீமுக்கு வந்து நம்பர் 3 ஸ்லாட் விராட் கோலி போயிட்டாரு, இல்லை ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னா நேஷனல் இங்கே பாருங்கள், நேஷனல் டீம்னு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேரை இடத்த மாற்றி ஆடுறாங்க. சரிங்களா? கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மேட்ச் ஓப்பனிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 5 டவுன் 6 டவுன் வரைக்கும் மாறி ஆடுறாங்க. அதான் சொல்கிறேன், கேஎல் ராகுல் இந்த இடத்துல ஜெயிச்சிடுறாரு, மற்ற பிளேயர்ஸ் வந்து தோத்துடுறாங்க. ருத்ராஜ் வந்து ஒரு பிளேஸ் கீழே இறங்கி ஆடுறதுக்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆனார். அது கரெக்டு. ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மேபி இது இன்டர்நேஷ்னல் ஆடும்போது இந்த ஸ்ட்ரகிள்னஸ் இருக்காது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு டேஷிங் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. கரெக்டுங்களா? இங்கே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. இப்போது 4 ஓவரில் வந்து 20 ரன் தான் அடிக்கிறீங்கன்னா ரித்துவுக்கு வந்து உள்ளே வந்தோடனே நிறைய ரன் அடிக்கணும்னு சொல்லி இருக்கிற ப்ரெஷர் இன்னும் மவுண்ட் ஆகுது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ரித்து வந்து ஒரு நியூ பால் பிளேயர் தான். ஹார்ட் நியூ பாலை வந்து சூப்பராக விளையாடுவார் அவர். சரிங்களா? அந்த மொமெண்டமாக அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கு எடுத்துகிட்டு போவார். திடீர்னு வந்து நீங்கள் ஸ்பின்னர்ஸ் ஆடணும், ஃபீல்டை பின்னாடி செட் பண்ணி வச்சுட்டு அவர் அடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஃபார்ம் வந்து அவரால் கொண்டு வர முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்ன? ரித்து. இப்போ நீங்கள் ரித்துவை பற்றி கேட்கலாம், எப்படி சார் பண்ண முடியும், அவர் தான் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு. ஆனால் இந்த முதல் 5 மேட்ச்சில் வந்து ரித்துவை கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் முதல் ப்ராப்ளம். அவர் தானே கேப்டன், அவரை தானே யூஸ் பண்ணிக்கலாம். அவர் தான் கேப்டன்னாலுமே அந்த இன்புட் அங்கேருந்து வருது இல்லை, எங்கேருந்து வருது? கேப்டன்னு சொல்லி இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்தும் வருது, இந்த ஸ்லாட் எங்கே பண்ண போகிறோம், என்ன ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு கேப்டனாக இருந்தால் அந்த டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் வந்து அவருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அவரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது, எங்கே விளையாடுறாரு, எங்கே டீமோட ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டீமோட ஸ்ட்ரென்த்தில் அவர் ஓப்பனிங் விளையாடினா மட்டும்தான் அந்த ரன்ஸ் வரும். நீங்கள் வந்து டெவான் கான்வேயும் ரச்சின் ரவீந்திரா 2 பேரையும் சேர்த்து அந்த ரன்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா அது வராது. ஏன்னா 2 பேருமே வந்து அதாவது வந்து அதாவது மெரிட் ஆஃப் த பால் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அக்ராஸ் த லைனில் வந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பிளேயர்ஸு இல்லாட்டி நீங்கள் ஓப்பனிங் கொண்டு வாங்க. திலுக்கு துட்டு நான் திருப்பியும் சொன்ன மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு மேபி ஜேமி ஓவர்டன்னா ஒரு சாம் கரனை பண்ணாங்களா ஒரு சீசனு? சாம் கரன் ஓப்பனிங் வந்து விளையாடினாரா? பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டார்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு. அந்த க்ரியேட்டிவிட்டி எங்கே போச்சு டீமுக்கு? அதுதான் என்னோட கேள்வி. ஒரே டெம்ப்ளேட்டை வந்து முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் அங்கேஷ். இது பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷர் பட்டேலை இந்தியா டீமில் எப்படி ப்ரமோட் பண்ணி அவர் 2 டவுன் 3 டவுன் பேட்ஸ்மேனாக கொண்டு வராரு. அங்கே அக்ஷர் பட்டேல் கேப்டன் பண்ணுறாரு. சரிங்களா? அக்ஷர் பட்டேல் டெல்லிக்கு கேப்டன் பண்ணும்போது அவரும் ஃப்ரண்ட்டில் வந்து விளையாடுறாரு,
ஓப்பனிங்கில் வந்து bowling அவரும் அடி வாங்கினார் போன மேட்ச், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு அக்ஷர் பட்டேலோட பேட்ஸ்மேனை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதே மாதிரி ரொம்ப நாளாக விளையாடி கொடுக்க ஒரு வீரர் யாருன்னா ஜடேஜா. ஏன் ஜடேஜாவை முன்னாடி ப்ரமோட் பண்ணக்கூடாது? நீங்கள் ஜடேஜாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? ஃபினிஷர் ரோலுக்காக பண்ணுறீங்க, ரன்னே வரல சார். அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்கு தேவையா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். 5 மேட்ச் ஆயிடுச்சு சார், அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு கேள்வி இருக்குல்ல. கேள்வி அடிக்கல. நீங்க வந்து டீம்ல புது பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு புதுசு, எல்லாம் புதுசு. ஜடேஜா எத்தனை வருஷமா சென்னையில் ஆடுறாரு, சிஎஸ்கே அந்த சேப்பாக்கம் பிச் அவருக்கு எவ்வளோ பழக்கம் இருக்கும், அவரால் ஏன் முடியலை அப்படின்னு கேட்குறேன். இத்தனைக்கு அவர் வந்து ஃபார்மில் இருக்க பிளேயர், நேஷனல் டீமில் ஃபார்மில் இருக்காரு, நல்லா ஆடுறாரு, கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்காரு. அவர் ராகுல் திரிபாதி அடிக்கலன்னு சொல்கிறோம்ல, ராகுல் திரிபாதி கண்டினியூஸாக ஆடி ரொம்ப நாள் இருக்கலாம், அவங்க உள்ளூர் போட்டியில் ஆடி இருக்கலாம், நேஷனலில் பெரிய லீகில் வந்து எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு. ஜடேஜா எத்தனை மேட்ச் பெரிய லீகில் ஆடி இருக்காரு, அவர் சொதப்புறாரு. அவர் நீங்கள் யாருமே வந்து ஜடேஜாவை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து திருப்பாதி, ஹூடா, விஜய் சங்கர் மட்டும்தான் போகிறாங்க. நான் அந்த விஷயத்தில் ஜடேஜா வந்து இருக்கக்கூடாது இருக்கணுங்கிற விஷயத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரில் நீங்களும் என்ன சொல்கிறீங்க, அவர் இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு, அவர் வந்து இந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காரு, இங்கே பர்ஃபார்ம் பண்ணலன்னு. சரிங்களா, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு அவருக்கு கிடச்சிருக்கு. போலிங் விட்டுருங்க, போலிங் நான் இன்னும் சொல்கிறேன், ஜடேஜா சுமாராக தான் போட்டிருக்காரு. சரிங்களா, நான் போலிங்க்கு நான் வரவே இல்லை. அஸ்வினும் சரி ஜடேஜாவும் சரி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நூர் அகமது மாதிரி போடலை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பேட்டிங்கில் அவரை வந்து நீங்கள் பேட்டிங் இப்போ இன்றைக்கி ப்ராப்ளமே என்ன, பேட்டிங் தானே ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பேட்டிங் தானே சொல்லுவீங்க. போன மேட்ச் நம்ம என்ன பேசுவோம், பவுலிங்லேயும் ஓட்ட இருக்குது சார், பவுலிங்லேயும் ஓட்ட இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுலிங்கை ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டிங் முதல்ல விளையாடி 100 ரன் தான் அடிக்க முடிஞ்சதுன்னா போலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் பவுலிங்க்கு அப்புறம் வரேன், அதுலேயும் வந்து ஒரு ஓட்டையில் நம்ம பேசுவோம். ஆனால் ஜடேஜாவோட பொசிஷனை சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை முன்னாடி இறக்கி ஒரு டெம்ப்ளேட்டை மாற்றணும். என்னோட பாயிண்ட் அதுதான். சரிங்களா, ஜடேஜா இங்கே 5 டவுன் 6 டவுன் வராரு. அப்போ இந்தியன் டீமில் விளையாடிட்டு இருக்காரு, ஃபார்மில் இருக்காருன்னா முன்னாடி அனுப்புங்களேன், ஒரு மேட்ச் முன்னாடி அனுப்புங்களேன். 2 டவுன் ஆடினா என்ன, 1 டவுன் ஆடினா என்ன, ஏன் வந்து ஒரே டெம்ப்ளேட்டில் அவர் தோனியால் ஆட முடியாது? கரெக்டுங்களா, முன்னாடி தோனி என்ன பண்ணிட்டு இருந்தார், ஃபார்மில் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்கும்போது எந்த டவுனில் வந்து ஆடினார், முன்னாடி வந்து விளையாடி இருக்காரு. ஆமாம், ஓகே. இப்போ அவர் இந்தியாவுக்கு ஆடுறாருல ஜடேஜா, ஏன் முன்னாடி வந்து ஆடலை? தோனியை விட்டுருங்க, தோனி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து இன்னும் கால் சரியில்லை, கை சரியில்லை, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. சரிங்களா, அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஓகே, இப்போ தோனி வந்து அவர் வருஷம் ஆயிடுச்சு, அதனால் வெளியில் போகணும், ஏதோ வந்து ஆடிட்டுருக்காரு, அந்த பிராண்ட் வேல்யூக்காக இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம் இருக்குது. ஜடேஜாவோட வந்து இன்னும் ஃபிட்டாக இருக்கார், தோனியோட சின்னவர் தான். சரிங்களா, இன்னும் இந்தியன் டீமில் ஆடிட்டுருக்காரு, ஏன் முன்னாடி வந்து ஜடேஜாவோட ஷாட்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை. அவர் வந்து ஒரு ஷாட் இல்லை 2 ஷாட் தான் ஆடுவார். அவர்கிட்ட நிறைய டெக்னிக் இல்லை. அது டெக்னிக் அப்படின்னு பார்த்தா நம்ம டெக்னிக் வச்சு போனோம்னு வச்சுங்களேன், யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தூபே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஷார்ட் பிச் பாலே ஆட தெரியாது. சரிங்களா, முன்னாடி வந்து தூபேக்கு வந்து பால் முன்னாடி போட்டாங்க தான் அடிப்பார். அதே மாதிரி தான் சுனில் நரேனும், 2 பேரும் ஷார்ட் பிச் பாலை ரொம்ப திணறுவாங்க. ஏன் சுரேஷ் ரெய்னாவே அந்த மாதிரி தான் இருந்தார், ஹைட்டுக்கு பால் வந்தாலே ரொம்ப திணறுவார். எல்லாருக்குமே டெக்னிக்கில் எல்லாருக்கும் ஒரு ஃப்ளா இருக்குது. ஏன் தோனிக்கு ஃப்ளா இல்லையா? வந்தோடனே யுஸ்வேந்திரா சாஹலில் வந்து லெக் ஸ்பின் போட வச்சாங்கல்ல, ஏன்னா ஸ்பின்னில் ஆட மாட்டாருன்னு அது வரைக்கும் உட்கார வச்சாங்க சாஹலில். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பால் மட்டும் எனக்கு ஆட தெரியாதுன்றது வேற, எனக்கு இந்த பால் மட்டும்தான் ஆட தெரியும் அப்படின்றது வேற. ஜடேஜா இருக்கிறது அந்த ஒரு இடத்துல, அந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ஓவராக நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா, இந்த பால் மட்டும் அப்படின்னா அவர் ஹையஸ்ட் லெவலில் வந்து அவர் 3 ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ரஞ்சி ட்ராஃபியில், அவ்வளவு நாள் விளையாடி இருக்காரு சார். அந்த மாதிரி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆடவே முடியாது அப்படின்னாக்கா அவர் ஹையஸ்ட் லெவலில் இருந்திருக்க மாட்டார். இந்த ஆஸ்பெக்டில் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட்டாக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது ஜடேஜா தான். நீங்கள் வந்து லோவர் ஆர்டர் வந்து அவர் இவ்வளோ தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, அவரை நீங்கள் முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஜடேஜா தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருப்பா, ஓகே நன்றி வணக்கம், இனிமே வந்து தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு விமர்சனம் ஒரு சைடில் இருக்கட்டும். சரிங்களா, ஆனால் தேவையில்லை அதை 100% நம்ம சொல்கிற உறுதியாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவருக்கு முன்னாடியும் சான்ஸ் கொடுத்துட்டு அங்கேயும் பர்ஃபார்ம் ஆகலைன்னா வெளியில் தள்ளலாம். ஜடேஜா அக்பரில் அப்போ வேறு யார் பிளேயர் அந்த இடத்துல? ஷேக் ரஷீதா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஆண்ட்ரி சித்தார்த்தா, இல்லை வேறு யார் அங்கே இருக்காங்க? அதனால தான் வந்து பல பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே இன்னும் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. வேற யாரும் இல்லை பிளேயிங் லெவனில் அப்படின்றது.
ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரவுண்ட் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஆள் வரணும். சரிங்களா, அப்போ யாரை நீங்கள் உள்ள சரி இல்லாட்டி இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம ஓப்பனாகவே பார்ப்போமே. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜடேஜா வெளியில் போகிறாரு. சரிங்களா, டீம் வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து நீங்கள் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, வெளியில் போகலாம். உள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. தீபக் ஹூடாக்கு சான்ஸ் கொடுத்தாரு. தீபக் ஹூடாவும் ஒரு ஆல்ரவுண்டராக bowling போடுவார், பேட்டிங் ஆடுவார். ஒரு இது இருக்குது. சரிங்களா, இப்போ தீபக் ஹூடாவை நீங்கள் 2 மேட்ச் ஆட வச்சுட்டு உட்கார வச்சிட்டீங்க. திருப்பியும் வந்து இன்னைக்கு, அதாவது போன மேட்ச்சில் என்ன பண்ணியிருக்காரு அவர், இந்த கேகேஆர் மேட்ச்சில் உள்ளே வந்து இம்பேக்ட் சப்பா உள்ளே வந்தார். அப்போவும் அவர் விளையாடலை. சரிங்களா, இம்பேக்ட் சப்பாவும் வந்து விளையாடலை. ஸோ இன்றைக்கி ரீப்ளேஸ்மெண்ட்டு ஜடேஜாவை வெளியில் தள்ளக்கூடிய பிளேயர் உள்ளேருந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக ஆள் இல்லை. அதனால தான் ஜடேஜா இன்னும் விளையாடிட்டு இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஜடேஜா டீமுக்கு தேவையான்னு கேட்டாக்க உள்ளே இருக்கிற பிளேயர் யார் இருக்காங்க அவரை வெளில தள்ளுறதுக்கு? அந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்குவாடு வீக்காக இருக்குது. அது லெட்ஸ் அக்செப்ட் தட், ஸ்குவாடு வீக்காக இருக்குது. இன்னொரு பெரிய ப்ராப்ளமில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 இந்த மேட்ச்சை எடுத்துப்போமே, எவ்வளவு 103 ரன்னு. சரி, 104 ரன்னு வந்து ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க போலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன் என்ன பண்ணார்னா வந்துட்டு பால் வந்து அவர் சொடுக்கு பால் போடலை, நிறைய ஆஸ்பின் பால் தான் போட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, உங்களுக்கு மொயின் அலி வந்து விக்கெட் மேடுன்னு எடுக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு சொடுக்கு பால்லாம் தெரியாது. ஒரே பால் வந்து ஆஸ்பின் போலிங் தான் போடுறாரு, போட்டு விக்கெட் மேடுன்னு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி இருக்கார். இவங்க 2 பேருமே மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். சரிங்களா, ஸோ வருண் சக்கரவர்த்தியால் பெரிய டர்ன் கிடையாது, ஆனால் லைன் அண்ட் லென்த்தில் லைட்டாக வேரியேஷன் கொண்டு வந்துட்டுருக்காரு. இதை பாருங்கள், எப்போலேருந்து அவங்க போலிங் போட ஆரம்பித்தாங்க இந்த போலர்ஸ். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விக்கெட் வந்து 200 ரன் விக்கெட் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ரஹானே 170 சொன்னார். நான் 170 ஒத்துக்க மாட்டேன், ப்ராபப்ளி 150 விக்கெட்டாக நான் சொல்லுவேன் நான். சரிங்களா, 145 to 150 விக்கெட்டு. 170ங்கிறது ரொம்ப நல்லா விளையாடினா 170, அந்த மாதிரியான விக்கெட்டு. அப்படி இருக்கும்போது போலர்ஸை அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணாங்க. இப்போ நான் இங்கே சொல்கிறேன், பால் டேர்ன் எடுக்குது, யாராலையும் விளையாட முடியல, அந்த மாதிரி தானே ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நீங்கள் அதாவது ரொம்ப யாராலும் விளையாட முடியலன்னா நின்று வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நின்று வருது அப்படின்னாக்க உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து பேட்டில் ஆட முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதே மாதிரி ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கலாமா? 2-3 ஓவர்லேயே ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கலாமா? நீங்கள் ஏன்னா திரும்ப அஸ்வின் தான் கொண்டு வரீங்க. அஸ்வின் வந்து பவர் பிளேயில் அதிகமான எக்கானமி வச்சிருக்கிற ஒரு பவுலர். கரெக்ட். அது ருத்ராஜ் பண்ணும்போது அதே தப்பு வந்தது. நம்ம என்ன பண்ணோம், தோனி வந்தால் எல்லாமே சரி பண்ணிடுவார், ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு 150 120க்குள்ளே அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸை பட்டு அப்படியே சோக் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னேன். நேற்று என்ன நடந்ததுன்னா, இவங்களை வச்சுக்கிட்டு தோனியே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. ருத்ராஜ் இப்போ வந்து அஸ்வினை பவர் பிளேயில் கொண்டு வந்தார். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் 100 கொண்டு வரணும், அஸ்வின் வந்து பவர் பிளேயில் அவ்வளோ எஃபெக்டிவாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று தோனி வந்து அதனே பண்ணார், அதே தப்பு தானே பண்ணார். சரி, தோனி கிட்ட இன்னொரு ஒரு 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 டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போன்னு இல்லை, அவர் ஆடின காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் என்னென்னா, ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருந்தார்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு கொடுக்க மாட்டார். சரிங்களா, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு கொடுக்க மாட்டார், லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு கொடுக்க மாட்டார். அதாவது வந்து பால் அவே கோயிங் டெலிவரி தான் போகணும். ஓகே, அதுதான் வந்து அவரோட தாட் ப்ராசஸ். நீங்கள் எல்லா மேட்சும் எடுத்து பாருங்கள் எப்படி அவர் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டுருக்காங்க. யார்? ஒன்று வந்து சுனில் நாராயண், இன்னொன்று வந்து டிகாக். அண்ட் அஸ்வினோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஓவர் த விக்கெட்லேருந்து போடுறாரு. ரவுண்ட் த விக்கெட்லேருந்து போட்டுட்டு நீங்கள் பவர் பிளேயில் போடுறீங்க, ரவுண்ட் த விக்கெட்லேருந்து போட்டிருந்தீங்கன்னா பிச்சில் டேர்ன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு ரிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அவர் போட்ட பால் நிறையா சொடுக்கு பால் தான் போட்டார். நீங்கள் டிஃபென்சிவாக போகிறீங்க போலிங். நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அஸ்வினோட இப்போ இருக்கிற அஸ்வினோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவ் போலிங் போடுறாரு. அவர் மேலே தூக்கி போட்டு அந்த பாலை கொஞ்சம் கிரிப் பண்ணி. மொயின் அலி விக்கெட் எடுக்கலையா? மொயின் அலியோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவுலர் தானே நம்ம அஸ்வின் சொல்லுவோம். அப்படி மொயின் அலிக்கு விக்கெட் கிடைக்கும் போது ஏன் அஸ்வினுக்கு வந்து மேலே தூக்கி போட்டு அதை பயப்படுறாரு? இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, மொயின் அலி வந்து ஒரு மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணாங்க, திரும்ப வந்து ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, டிராப் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவரை டிராப் பண்றது காரணம் வந்து பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, ஆள் இருக்காங்க. சரிங்களா, இந்த பிட்சை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மூணாவதா எனக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. அது மட்டும் இல்லாமல் மொயின் அலி வந்து சிஎஸ்கேல ஆடி இருக்காரு, ரஹானே சிஎஸ்கேல ஆடி இருக்காரு, டிஜே பிராவோ சிஎஸ்கேல ஆடி இருக்காரு. 3 பேருக்கும் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். இங்க இருந்து போனவங்களுக்கு தெரியுது, நீங்க இங்கேயே ஆடுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியலையே அப்படின்ற மாதிரி. தெரியலன்னு சொல்றதோட இவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா
பேட்ஸ்மேனுக்கு கான்ஃபிடென்ஸ், அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீம் காம்பினேஷன்லேயே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஃப்ளா இருக்குது. அதுதான் நம்பர் 1. யாருக்கு என்ன ரோல் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு எதுவுமே இன்னும் புரியல. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் டீமில் இருந்தது கிடையாது. எவ்வளோ சேஞ்சஸ் அதை பற்றி தான் நம்ம பேசணும். அது நம்பர் 1. நம்பர் 2 இது வந்து டீம் காம்பினேஷன். 2வது கான்ஃபிடென்ஸ், அதுவும் இல்லை. சரிங்களா? 3வது அந்த கான்ஃபிடென்ஸோட சேர்ந்தால் தான் இன்டென்ட் வரும். இன்டென்ட் இல்லை நம்ம அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன். சரிங்களா? பவர் பிளேயில் லோவஸ்ட் டீம் எது? நம்ம தான் 7.5. இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் பவர் பிளேஸ் புட் டுகெதர் இன் ஐபிஎல். ஓகே, சிஎஸ்கே வந்து 7.5 தான் வந்து ரன் ரேட்டு. நெக்ஸ்ட் டீம் எது தெரியுமா? ஷாக்கிங்காக இருக்குது, டிசி 8.33. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க டேபிளில் பார்த்தீங்கன்னா? டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கலை. ஸோ பவர் பிளே தான் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு டிசி வந்து அந்த மித்தை உடைக்கிறாங்க. ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலிங்கும் நல்லா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பேட்டிங் மட்டும் கிடையாது, போலிங்கோட ஒரு சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. டிசி எவ்வளோ மேட்ச் 200 சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று டிசியோட ஓப்பனர் சரியில்லை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மெக்கருக்கு வந்து சரியாக ஆடலை. ஸோ வந்து டிசி பவர் பிளேயில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ஓப்பனர்ஸும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஒரு பிளேயர்ஸ் பார்க்கணும்ல, ராகுல் இருக்கார், அக்ஷர் இருக்கார், அதுக்கடுத்து நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நான் நமக்கு வந்து எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னு ஒவ்வொரு டீமுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஃபெயிலியராக இருக்கலாம், 2 பேட்ஸ்மேன் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஒரு செக்ஷன் டாப் ஆர்டர்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர். இப்போ மிடில் ஆர்டரில் இவங்க பார்த்துப்பாங்க, மிடில் ஆர்டரில் நம்பி தான் இருக்குது அப்படின்னா சிஎஸ்கேல எல்லாமே ஃபெயிலியர். நீ டாப் ஆர்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது, மிடில் ஆர்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது, டெய்லண்டர் மட்டும் குறை சொல்ல முடியாது, எல்லாமே ஃபெயிலியர். இந்த மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இதில் டிசி பொறுத்த வரைக்கும் அவங்களோட போலிங்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் நான் அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். எவ்வளவு 200+ சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது அந்த 200+ சேஸில் வந்து நம்பர் ஆஃப் 200+ சேஸ் அவங்க பண்ணல. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு வந்து 220 டார்கெட் வருதுன்னு வச்சுங்களேன். டிசிக்கு ஸ்டார்டிங்கில் வந்து தே கான் கோ அட் 8 runs per over. போனாங்கனாக்கா அந்த மேட்ச் வந்து தோக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சேசிங் போகிறீங்களா, சேசிங் போகும்போது முதல்ல பவர் பிளே 200 ரன் வந்துச்சுனாலே பவர் பிளேயில் 10 ரன் மினிமம் தேவை. அதுதான் டெம்ப்ளேட். சரிங்களா? இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இல்லாட்டி உங்களுக்கு மிடில் ஆர்டரில் யாராவது ஒரு பிளைண்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஆடணும், ஒரு மேக்ஸ்வெல் ஆடின மாதிரி ஒரு இன்னிங்ஸு. ஓகே, இல்லாட்டி ஒரு மேட்ச் டேவிட் மில்லர் எங்கேயோ கொண்டு வந்தார் ஒரு நிறைய சீசன்ஸ் முன்னாடி ஒரு கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு. அந்த மாதிரி ஒரு பிளைண்டர் ஆடணும். அந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யார் இருக்காங்க சிஎஸ்கேக்கு? யாருமே இல்லையே. ஓகே, சாம் கரன், நான் ஒன்று கேட்குறேன், 2 விஷயம் நீங்கள் பண்ணலாம். சாம் கரனை திருப்பியும் ஒரு ஓப்பனிங் வச்சு ஒரு மேட்ச் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இல்லையா, ஜேமி ஓவர்டனை நீங்கள் ஓப்பனிங் இல்லாமல் 1 down ஒரு மேட்ச் கொடுக்கலாம். பரவாயில்ல, நீ போய் அடிப்பா, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ போய் அடிப்பா. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், இம்பேக்ட் பிளேயராக பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் சான்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் இங்கே கேள்வி. அந்த டெம்ப்ளேட்டை ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? சரி, இன்னொன்று சாம் கரன் ஒவ்வொரு 2 மினிமம் ஃபாரின் பிளேயர். அப்போ யாரை நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க? பத்திரானாவை ட்ராப் பண்ணிட்டாங்களே. அப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து சிஎஸ்கே எங்கே அடிவாங்கன்னா, சாம் கரன் இந்த மாதிரி ஓவர்டன்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா கான்வே ட்ராப் பண்ணுமா? அவர் எல்லாருக்கும் இவ்வளோ நல்ல பிளேயரு. ரச்சின் அவரை ட்ராப் பண்ணுமா? பதிரானா அவரை ட்ராப் பண்ணுவா? 100 சத்தியமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஸோ வந்து சிஎஸ்கே பிராண்டில் அடி வாங்குது அப்படின்னு நினைக்கிறேன். யாரை ட்ராப் பண்ணுன்னா, அஸ்வினா உங்களால் ட்ராப் பண்ண முடியாது, அவ்வளோ கோடி போட்டு வாங்கியிருக்கீங்க. ஜடேஜாவை ட்ராப் பண்ண முடியாது, ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னு நினைக்கிறீங்க. கான்வே, ரச்சின், 100, பதிரானா தெரியும், கான்வே நல்லா ஆடுவாருன்னு தெரியும், ரச்சினுக்கு இப்போ இருக்கிற பேரே வேறு. ஸோ வந்து நீங்கள் யாரை ட்ராப் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம திரும்ப சுற்றி விஜய் சங்கர், தீபக் ஹூடா, அப்புறம் வந்து ராகுல் திரிபாதி, இந்த 3 பேரை சுற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, நான் இப்போ கேட்குறேன், டெவான் கான்வே, நீங்கள் ராஜன் ரவீந்திரா விடுங்க. சரிங்களா? டெவான் கான்வே ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் ஆடாத காரணம் என்ன? அவர் ஃபார்ம் இல்லை, டீம் பேலன்ஸ்க்கு நமக்கு உள்ளே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தான் வந்து டெவான் கான்வே உட்கார வச்சாங்க. ஆனால் ஒரு மேட்ச் அவரும் 65 ரன் அடித்தார் அந்த சேஸில் இருக்கும்போது. இப்போ அதனால் வந்து அவர் அடிச்சிட்டாரேப்பா, கொடுத்த ஒரு மேட்ச்லேயும் அவர் அடிச்சிட்டாரேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. சரிங்களா? அதனால தான் உள்ள டெவான் கான்வே. ஆனால் டெவான் கான்வே உள்ளே வந்ததுனால டோட்டலாக டீம் ஸ்ட்ரக்சரும் மாறுது. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக? இப்போ அவர் இல்லாமல் இருக்கும்போது வின் பண்ணாங்களா? வின் பண்ணலை. அவர் இருக்கும்போது வின் பண்ணுறாங்களா? வின் பண்ணல. ஸோ வேண்டாமே, டெவான் கான்வே திருப்பி உட்கார வைங்க. ஒரு மேட்சை வந்து நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் கொண்டு வாங்க. ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஓவர்டன்னையோ இல்லை ஒரு சாம் கரனையோ வந்து அடிப்பா, ஸ்டார்டிங்கில் அடிப்பா, நான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்ப்பா, உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன வேணும்னா 30 ரன் 13 பாலில் 15 பாலில் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு கான்வே ட்ராப் பண்ணுற போல ரச்சினை ட்ராப் பண்ணலாமா அப்படின்னு தோணுது.
அது வேணாலும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதனால சொல்கிறேன், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் யார் இந்த டெசிஷனை ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இந்த டீம் வந்து இந்த கல்ச்சர் வந்து எப்படி எப்போ உடச்சி வெளியில் வர போகிறாங்க. நான் சொல்லிட்டேன், பிராண்டு தான் அவங்கள வந்து கேவலமாக, நீங்கள் சொல்கிற மாதிரி பிராண்டு தான் கேவலமாக பர்ஃபார்ம் பண்ண வைக்குது. கரெக்டுங்களா? இந்த பிராண்டுங்கிறது என்னது? நான் பெரிய ஆள், ஆமாம், ஓகே, நான் அடிக்க போய் அவுட் ஆகிட்டேன்னா பின்னாடி எவனா ஒருத்தன் சொல்லுவானா என்னோட பிராண்ட் என்ன ஆக போகுதுன்னு அவன் கவலை. அந்த பிராண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், பிரியான்ஷாரியா இன்றைக்கி 100 அடிக்கிறான், நாளைக்கு டக் அவுட் ஆகிறான், சரிங்களா? யாரும் பேச மாட்டாங்க சார். மும்பையில் கேப்டன், இந்தியன் கேப்டனை வந்து உட்கார வைக்கிறாங்க, இம்பாக்டாக உள்ளே கொண்டு வராங்க. நாம் வந்து என்ன சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. அவங்க வந்து இன்னும் வந்து அதான் திரும்ப திரும்ப அந்த பிராண்டுக்குள்ளே தான் அடி வாங்குறாங்க. பிராண்டு தான், நான் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த பிராண்டு தான் காரணம் இவங்க பண்ணுறதுக்கு. அந்த பிராண்ட் இருந்ததுன்னா நீயும் வந்து இன்னும் நல்லா விளையாடலாமே, ஓகே, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாக காட்டலாமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு ஒரு வீக்னஸாக வருது இன்றைக்கி. அதுதான் நான் சொல்கிறேன். நேற்று வந்து கிரி சார் ஒரு கொஸ்டின் கேட்டார். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற டீமில் 12 பேர் விளையாடுறாங்களா, இந்த 12 பேரை வந்து டிசிக்கு ஆடணும்னா நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க, எந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். யாரை செலக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? யாருமே பண்ண முடியாது. ஏன்னா யாருமே ஃபார்மில் இல்லை. யாராவது சரிப்பா நீ மட்டும் தான் நல்லா விளையாடுற, போய் விளையாண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 100 அகமது வேணால் அனுப்பலாம். மற்றபடி யார் விளையாடுறாங்க? கரெக்டு தான். இல்லை, இது ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் கரெக்டாக, ஃபஸ்ட்டு இதுதான் உங்களோட காம்பினேஷன் சொல்லணும், நம்பர் 1. நம்பர் 2 கான்ஃபிடென்ஸ். காம்பினேஷன் கரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணால் இதான்ப்பா. அடுத்த 4 மேட்ச் நீ ரன்னே ஸ்கோர் பண்ணலனாலும் நான் உன்னை எதுவும் சொல்ல போகிறது இல்லைப்பா, நீ உன்னோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, உன்னோட கேமை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு. மேபி அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தாலும் ஆனால் வந்து அவங்க மாற்றிட்டாங்களே. சரி, நிறைய டீமில் வந்து பேட்ஸ்மேன் அடித்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க, எனக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கிட்டு வந்து டீம்ல இருந்தே சொன்னாங்க, நீ ஓன் பாணி ஆட்டத்தை ஆடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் என்னோட ஆட்டத்தை ஆடினா ரன் கிடைக்குது அப்படின்னு பேட்ஸ்மேன்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றாங்க. சிஎஸ்கேலேயே அந்த இது கொடுத்துருக்கலாம், நீ உன்னோட ஆட்டத்தை ஆடு. ஆனால் யாருடைய ஆட்டமும் எடுபடலை அப்படின்றதான். இப்போ எல்லா மேட்சும் சீசன் எடுத்துக்கங்க, யாராவது 2 பேட்டர் 3 பேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, மற்ற டீமாக தோற்றுருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கேல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லாருமே வந்து வர்றாங்க போகிறாங்க அப்படிதான். கரெக்டு. இதில் வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்க வேண்டியது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பிரைட் ஸ்பாட் கொடுக்கறது ஒரு பார்த்தீங்கன்னா துபே. அட்லீஸ்ட் அவர் அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயராக ஒரு இருக்கார், சரிங்களா? எல்லாம் இருக்கார். அவர்கிட்ட ப்ராப்ளம் என்னது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கிட்ட ப்ராப்ளம் திருப்பி வந்து 20-30 ரன் அவரால் வந்து 50-60 ரன் 70 ரன் எடுத்துகிட்டு போக முடியல. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ தூபே வந்து தான் உங்களுக்கு ஒரே ஒரு 2 டவுனில் ஒரு ஹிட்டராக வச்சுருக்கீங்க. பட் வேறு யார் இருக்காங்க? யாருக்கு இதுக்கு ஆன்சர் இல்லை. இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இதை பார்த்து அவங்க முடிவெடுத்து யார் எங்கே ஆடணுங்கிற பண்ணணும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கும் வந்திருக்கோம், நிறைய பேர் கேட்டாங்க, என்கிட்டையும் கேட்டாங்க. ஆண்ட்ரி சித்தார்த்னு ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாடு டீமில் அவரை வந்து அவ்வளோ இதாக இருக்காரு. ஷேக் ரஷீத், ஆமாம் இருக்காரு, வன்ஷ் பேடி, இவங்க 3 பேர் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஸோ இதில் வந்து கொடுக்கலாம், எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன மாதிரி பிளேயர்ஸு, அவங்க வந்து அடித்து ஆடக்கூடிய பிளேயராக. ஓகே, ஷேக் ரஷீத் எஸ், ஓரளவுக்கு ஷேக் ரஷீதுக்கு நீங்கள் அந்த சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவரோட டொமஸ்டிக்கில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 to 130 இருக்குது. ஓகே, ஆண்ட்ரி சித்தார்த்தும் அக்யூமுலேட்டர் தான். அவர் வந்து அடித்து ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஏன் அவர் டீமுக்குள்ளே வந்தார்னா, பர்ஃபார்மன்ஸ் இன் தி லாங்கர் ஃபார்மேட்டில் நல்லா பண்ணியிருக்காரு, 50 ஓவர் ஃபார்மேட்டில் நல்லா பண்ணியிருக்காரு, அப்படி தான் உள்ளே வந்திருக்காரு. தவிர சயீத் முஷ்டாக் அலி ட்ராஃபியே அவர் விளையாடலை, சரிங்களா? T20 காம்படிஷனில் ப்ரூவ் பண்ணி நான் இவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவர் வரல. இப்போ இருக்கிற டீமில் வந்து ரன் அக்யூமுலேட் பண்ணுறவங்க தேவையில்லை, அடித்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் வரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, வன்ஷ் பேடியும் அந்த அளவு கிடையாது. வன்ஷ் பேடி கீப்பர். ஸோ ஒரு சாய்ஸ் வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் இந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ரஷீதை உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் அந்த டிசிஷன் சிஎஸ்கே எடுப்பாங்களா, பெரிய கேள்விக்குறி, சரிங்களா? ரெண்டாவது விஷயம், போலிங் நம்ம வந்துப்போம். அஸ்வின் நியூ பாலில் போடுறதுக்கான இப்போதைக்கு அவர் தகுதியை இழந்து 21 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எக்கானமி பவர் பிளேயில். ஓகே, அது இது பண்ணிட்டாரு. ஏன்னா முன்னாடியோட இருக்கிற எஃபெக்டிவ்னஸ். ஓகே, அஸ்வினை நான் வந்து மனசால் வந்து நான் சொல்லுவேன், அவர்கிட்ட இருக்கிற ஆர்மரி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ், அவரால் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு லெவல்.
இப்போ இன்டர்நேஷ்னல் முடிச்சுட்டு வந்திருக்காரு, ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பிரேக் வந்த அப்புறம் மேபி அவர் வந்து அவரோட அந்த ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கா, கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. இல்லை, அதனால சிஎஸ்கே ஒரு பிரேவாக ஒரு முடிவு எடுக்கணும். அஸ்வின், நீங்கள் வந்து ரொம்ப நல்லா போடலை, 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்கள் இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அஸ்வினுக்கும் அது பெரிய அடியாக இருக்கும். 2 மேட்ச் அவரை உட்கார வச்சாங்க, ஒரு மேட்ச் உட்கார வச்சாங்கன்னா நான் திருப்பி எப்படி என்ன உட்கார வைக்கலாம், நான் அவ்வளோ பெரிய பிளேயரு, நான் உள்ளே வந்து சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து ஒரு 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 எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பிளேயராக கூடயும் அவர் வந்து திருப்பியும் உள்ளே வரலாம். டீம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும், நாம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்னு தெரியும். இதுல நீங்க உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபார்முக்கு வருவேன். இல்லைங்க, அது சில பேருக்கு ரியலைசேஷன் அப்போ தான் வரும். நான் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு ரியலைசேஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ உட்கார வச்சதுக்கு அப்புறம் வந்து அது ஒரு ஃபயர் இருந்ததுன்னா அவங்க திருப்பி வருவாங்க, அந்த ஃபயர் இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்படி எடுத்துக்கலாமே, கானோ எக்ஸாம்பிளாக சொல்லலாம். திலக் வர்மாவை ரிட்டையர்டு அவுட் பண்ணாங்க, அவர் எப்படி ஆடினார், அடுத்த மேட்ச் எப்படி ஆடினார். இதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் சாய் சுதர்ஷன் நினைக்கிறேன், சாய் சுதர்ஷன் வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் அடுத்த மேட்ச் எப்படி ஆடினாருன்னு ஒன்று இருக்குது. நேற்று கான்வே என்ன பண்ணார், ரிட்டையர்ட் அவுட் ஆனார், திரும்ப வந்தார், திரும்ப போயிட்டார். ரிட்டையர்ட் அவுட் ஆகுதுங்கிறது அதுக்கு ஏன் அவங்க பண்ணாங்கன்னா, அதான் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, ஜடேஜா வந்து ஃபினிஷர். அதுதான் சொல்கிறேன், ஜடேஜா ஃபினிஷர், அவர் நல்லா ஆடுவார். ருத்துராஜ் தான் சொன்னார். ஸோ வந்து நாங்கள் கான்வேக்கு பதிலாக ஜடேஜாவை அனுப்புறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜடேஜா வந்து எவ்வளோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே 146 சார். நீங்கள் எப்படி அவர் ஒரு ஃபினிஷர் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கான்வே வெளியில் கொண்டு வரணும்னா முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். அந்த டைமில் என்ன தெரியுமா ரன் ரேட் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் 18 ரன் ஒரு ஓவரில் 20 ரன் அடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. முதல் பால் வந்ததுலேருந்து 6 யாராலையும் அடிக்க முடியாது. நான் எப்பவும் சொல்கிறேன், அந்த பொசிஷனில் கான்வே வெளியில் கொண்டு வந்ததுங்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ரிட்டையர்ட் அவுட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு அதுதான் டவுட்டு. திரும்ப சொல்கிறேனே, அதான் ருத்துராஜ் அப்போ பேசும்போது ஜடேஜாக்கே 146 ஸ்ட்ரைக் ரேட்டு, நீங்கள் அவரையே வந்து நல்ல ஹிட்டு, நல்ல பேட்ஸ்மேனு இந்த மாதிரி அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் 2 பார்த்துருப்பாங்க, சரிங்களா? ஒன்று, கான்வே வந்து 100% ஃபிட்னஸில் அந்த டைமில் இல்லை. அதாவது வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். 1s and 2s தோனியோடு ஆடும்போது ஒரு 1s and 2s இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான ஒன்று. 2வது விஷயம், ஜடேஜா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி அடிக்கலான்னு இவங்களோட பிளானிங் ஒன்று, எக்ஸிக்யூஷன் ஒன்று, அதை விட்டுருங்க. ஜடேஜா இதே மாதிரி நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜடேஜாவா நான் வந்து எதுவுமே சொல்ல, நல்லா கொடுத்துருக்காரு. ஆனால் எத்தனை மேட்ச் கண்டினியூஸாக பொசிஷனை பாருங்களேன். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், பொசிஷனை பாருங்கள். நாங்கள் இப்போது கையில் இருந்த மேட்சை வந்து ஜடேஜா தோற்று கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான மேட்சை வந்து நீங்கள் வந்து வின் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி தோத்துட்டாங்க. தூபேவும் கான்வேயும் ஆடும்போது தூபே ஒரு ஓவரில் அவுட் ஆனாரா, ஒரு அவுட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆனது ஓவரே வந்து நிறைய டாட் பால். ஓகே, சரிங்களா? ஓகே, ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, உங்களுக்கு 200+ நீங்கள் சேஸ் பண்ணும்போது அவ்வளோ டாட் பாலே ஆடக்கூடாது. சிஎஸ்கேவோட டீமில் இப்போ பெரிய பிரச்சனை, டாட் பால்ஸ் நிறைய விளையாடுறாங்க. அதையே நம்ம யாருமே பேச மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம 61 பால்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் நீங்கள் மற்ற மேட்சஸில் எடுத்து பாருங்கள், முன்னாடி இருந்த மேட்ச்சில் எடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறேன், இப்போது தோனி இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பாக மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவர் நிறைய மேட்சஸ் முடிச்சு கொடுத்துருக்காரு, இக்கட்டான ஒரு சூழலில் முடிச்சு கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ஜடேஜாக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஓகே, அப்படியே இருக்கட்டும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தப்புன்னு நான் சொல்லலை. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த ஆஸ்பெக்டில் அவங்க யோசிக்கிறாங்க, புரியுதுங்களா? எந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்வேயோட இன்னும் பெட்டராக அவர் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சாங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் மறுபேச்சு நான் பேசலை, சரிங்களா? நான் வந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜடேஜா வந்து அடித்து கொடுப்பாரு, இன்னும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கான்வேயோட, அதனால தான் அவரை ரிட்டையர் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஓவராலாக சிஎஸ்கேவோட மேட்ச் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது 6 மேட்ச் முடிஞ்சிருச்சு, 5ல் வந்து தோத்துட்டாங்க, சரிங்களா? பாக்கி எவ்வளவு இருக்குது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் 8 மேட்ச் இருக்குது. 8 மேட்ச்சில் 8 மேட்ச் வின் பண்ணாதான் ஓகே போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக தோப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஒன்று இருக்கும். தோனி சொன்னார்ல வந்து சிஎஸ்கே அந்த சின்ன பசங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பார்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டீமாகவே உங்ககிட்ட ஸ்பார்க்கே இல்லை.
யாருக்கிட்ட இன்டென்ட் இருக்கா நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அன்னைக்கு ஹர்திக் பாண்டியா என்ன அடி அடிச்சாரு? தோத்துட்டாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா என்ன அடி அடிச்சாரு பாத்தீங்கல்ல? ஏன்னா அந்த டீம்ல வந்து அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த வாட்டி இந்த டீம்ல ஹிட்டர்ஸ் இல்ல. இப்பயும் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பயாவது அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இந்த சீசன்ல கப் அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவ்வளவு ஃபார்ம்ல இருக்காங்க. ஃபார்ம் மீன்ஸ் அவங்களுக்கு மாட்டுச்சுன்னா அன்னைக்கு ஆப்போனன்ட்காரன் செத்தான். அந்த அளவுக்கு இருக்காங்க. சிஎஸ்கே அப்படி சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, உண்மையிலேயே சொல்ல முடியாது. எந்த நம்பிக்கையில வந்து அவங்க 8 மேட்ச்ல வந்து 7 மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? நான் சொல்லவே இல்லை. நான் ஸ்டாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். வின் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு 8 மேட்ச் வின் பண்ணாதான், அடுத்து இருக்கிற 8 மேட்ச் வின் பண்ணாதான் ஷுவராக போக முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தியரிட்டிக்கலாக ஸ்டாட்டை சொல்கிறேன். சரிங்களா? இப்போது 7 மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஓகே. 8ல் 7 மேட்ச் சார் எப்படி சார் அதுவும் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். 7 மேட்ச் வின் பண்ணாலே சான்ஸ் இல்லை. ஏன்னா நெட் ரன் ரேட் வந்துடும். நெட் ரன் ரேட் எவ்வளோவில் இருக்கும்? -1.4 ஏதோ இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஓட மோசமாக இருக்கிறது வந்து ஹைதராபாத் -1.6 இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவோட ஆட்டம் க்ளோஸு. இந்த வருஷம் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை டு கெட் குவாலிஃபைட். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வருஷத்துல இதுக்கும் கேவலமா எப்படி தோக்காம இருக்கணும் அப்படின்னு தான் சிஎஸ்கே யோசிக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.